நெனச்சு பாருங்க, உங்ககிட்ட இந்த மாரி பவர் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு புடிச்ச மாரி மத்தவங்கள எப்படி வேணா கண்ட்ரோல் பண்ணலாம். அது எப்படின்னா, உங்களோட பாஸ கன்வின்ஸ் பண்றதா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு வேலைக்கு, இல்லன்னா உங்களோட ஃப்ரெண்ட வெளிய கூப்பிடுறதா இருக்கட்டும், இல்லன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும். இந்த மாரி பண்றது மேஜிக் கிடையாது. இந்த மாரி விஷயங்கள பண்றது டார்க் சைக்காலஜி. இந்த மாரி டார்க் சைக்காலஜி வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க இந்த விஷயத்த கத்துக்க போறீங்க. இந்த வீடியோவ கவனமா கவனிங்க. இது வந்துட்டு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான வீடியோ. இத வந்துட்டு தப்பான விஷயங்களுக்கு பயன்படுத்தாதீங்க. ஏன்னா, இந்த மாரி ட்ரிக்ஸ நீங்க கத்துக்கிட்டா, உங்களுக்கே புரிஞ்சிரும். நீங்க மத்தவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அன்ற மாரி. ஸோ, நீங்க வந்துட்டு சேஞ்ச் ஆயிடலாம் இந்த வீடியோவ பார்த்து. நீங்க எந்த மாரி சேஞ்ச் ஆகும்னா, இவங்க கிட்ட இந்த மாரி தான் நம்ம பேசணும். அவங்க இவ்வளோ நாள் நம்மள மேனிபுலேட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ட்டு நீங்களே நினைப்பீங்க. சரி வாங்க, இந்த ஆட்டத்துக்குள்ள நம்ம போலாம். த 5த் ட்ரிக், த இல்யூஷன் ஆஃப் சாய்ஸ். நீங்க எப்பயாச்சும் நினைச்சு பார்த்துருக்கீங்களா? மத்தவங்க ஏன் வந்துட்டு நீங்க சொன்ன ஒரு விஷயத்த அவங்களோட டெசிஷன அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்ட்டு. ஏன்னா, அவங்க நினைப்பாங்க நம்ம எங்க கண்ட்ரோல் ஆயிடுவோமோன்ட்டு. நம்மள மத்தவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்க நினைப்பாங்க. ஆனா உண்மையான எக்ஸ்பர்ட் என்ன பண்ணுவான்னா, அவங்க ஒரு சாய்ஸ் குடுப்பான். அந்த சாய்ஸ்னால தான் அவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க. நீங்க அந்த மாரி சாய்ஸ் குடுத்தா, அவங்க வந்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அதுதான் அவங்க பண்ணுவாங்க. அதுதான் எப்படி? இப்போ சப்போஸ் நீங்க வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போணும்னு நெனைக்கிறீங்க. இல்லன்னா உங்களோட ஃப்ரெண்ட் கூட வெளிய போணும்னு நெனைக்கிறீங்க. அதுவே நீங்க இத போய் டைரக்ட்டா அவங்க கிட்ட சொன்னா, அவங்க வராம கூட இருக்கலாம். உங்கள ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த டைம்ல சொல்லுங்க, "ப்ரோ நம்ம வெளிய போலாமா? பீஸா ஹட் போலாமா? இல்ல டாமினோஸ் போலாமா?" இந்த மாரி கேளுங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல அவங்க மேனிபுலேட் ஆயிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வேண்டியது என்ன? அவங்க வெளிய வர்றது உங்க கூட. ஆனா அவங்க என்ன நெனைப்பாங்க? பீஸா ஹட்டுக்கு போலாமா? டாமினோஸ் போலாமான்னு நெனைப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயத்துல அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த சூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ த கேம் ஹேஸ் சேஞ்ச்டு. இங்க அவன் நெனைப்பான், இந்த டிசிஷன் வந்துட்டு அவனுக்காக அவன் எடுத்துக்கிறான்ட்டு. பட் ஆக்சுவலி நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, அவனுக்கு ஒரு சாய்ஸ் லிமிட்ட குடுத்துருக்கீங்க. இந்த 2 விஷயத்துல தான் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்க்கு அவன தள்ளிட்டீங்க. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல அவன் ரிஃப்யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த டெக்னிக் தான் நெறைய பிசினஸ் மேன், பிராண்ட்ஸ், பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே நிறைய யூஸ் பண்ணுவாங்க இத. மக்களுக்கு ஒரு இல்யூஷன் ஆஃப் சாய்ஸ குடுங்க. ஆனா, உண்மையான கண்ட்ரோல் உங்க கையில வச்சுக்கோங்க எப்பவுமே. இருங்க. இந்த வீடியோ இன்னும் ஆவல. நீங்க வந்துட்டு யார்கிட்டயாச்சும் எஸ்ஸ சொல்லி வைக்கணும்னா, கண்டிப்பா அவங்க எஸ்ஸ சொல்லே தீரணும் அப்படின்னா, இதோ உங்களுக்காக ட்ரிக் நம்பர் 4, த எஸ் லேடர். இப்போ உங்களுக்கு யார்கிட்டயாச்சும் ஒரு பெரிய ஃபேவர் வேணும்னா, நீங்க போய் டைரக்ட்டா கேட்டா அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. அதுவே நீங்க அவங்க சொல்ற விஷயத்துக்கெல்லாம் எஸ், எஸ் அப்படின்ட்டு சின்ன சின்ன விஷயங்கள பண்ணீங்கன்னா, அவங்க உங்கள ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். சான்சஸ் என்ன கம்மியாக இருக்கும்? நீங்கள் வந்துட்டு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் எஸ் எஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தா, அவங்க கண்டிப்பாக அந்த விஷயத்த நீங்கள் சொன்ன விஷயத்த பண்ணுவாங்க. ஸ்லோவாக நீங்கள் சொல்ல ஒரு விஷயத்த அவங்க அக்செப்ட் பண்ணிடுவாங்க. எப்படி? நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களோட கம்பெனியில் உங்களுக்கு ப்ரொமோஷன் தேவைப்படுது. இதே ஃப்ளோவோட நீங்கள் உங்களோட பாஸ் கிட்ட போய், சார் எனக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்வார், நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம், இந்த இயர் வேணான்னுவார். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த எஸ் லேடரை வச்சு அவர்கிட்ட ப்ரொமோஷன் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எப்படின்னா, உங்கள் பாஸ் கிட்ட அப்பப்போ போங்க. போயிட்டு, சார் எனக்கு புது கிளைண்ட் மீட் பண்ணுற சான்ஸ் கொடுங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸை பண்ணுங்க அவர்கிட்ட. ஏன்னு கேட்டால், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருங்க. அண்ட் இப்போது இன்னொரு ஸ்டெப். சார் இந்த ப்ராஜெக்டில் நான் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கலாமா? இந்த மாதிரி போய் கேளுங்க. இப்போது இந்த சிச்சுவேஷனில் இருந்து உங்களோட பாஸ் உங்களுக்கு எஸ் தான் சொல்லுவார். இப்போ நீங்கள் கேளுங்க, சார் நான் லீடர்ஷிப் ஒர்க் ஷாப் மேலே போகலாமா அப்படின்ட்டு. உங்களோட பாஸ் எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறா அப்படின்னு கேட்டால், சார் இதனால் என்னோடய ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். இப்போது த லாஸ்ட் ஸ்டெப். சார் இந்த இயர் வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்திருக்கேன். ஸோ எங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்கேன், நிறைய லீடர்ஷிப் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் போயிருக்கேன், இந்த மாதிரி சொல்லுங்கள். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் பண்ண வேலைங்களுக்கெல்லாம் அவர் ரிஜெக்ட் பண்ண முடியவே முடியாது. ஸோ அப்சர்வ் பண்ணிங்களா? இந்த டார்க் மேனிப்புலேஷனால் உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு, ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. அவர் ஏன் உன்னை ரிஜெக்ட் பண்ணலன்னா, அவருக்கு தெரியும் அவங்களோட வேலை கூட நீங்களே பார்த்துருக்கீங்க இந்த இயர் ஃபுல்லாக. ஸோ புது கிளைண்ட்ஸை மீட் பண்ணுறது, இந்த மாதிரி லீடர்ஷிப் ஒர்க் ஷாப்க்கெல்லாம் போகிறது, இந்த மாதிரி பண்ணுறதுனால அவருக்கு ஒரு ஃபீலிங் வரும். எப்படின்னா, என்னோடய வேலைலாம் இவனே பார்த்துருக்கான், ஸோ இவனுக்கு இந்த வாட்டி ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா என்னோடய வேலை அவன் கேட்குற போல் நான் எஸ் எஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு அவங்களோட மைண்ட்குள்ளே ரன் ஆகும். ஸோ அவரால் உங்களை ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இங்கே புரியுதா எப்படி ஒரு பிஸ்னஸ் மேன் இந்த மாதிரி நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறாங்க, ஒரு பொலிட்டீஷியன் மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்ட்டு. சின்ன சின்ன விஷயத்த நமக்கு கொடுத்துட்டு பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு மேனிப்புலேஷன். இங்கே இருந்தாச்சும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. அண்ட் வாங்க நெக்ஸ்ட் ட்ரிக்குள்ளே போகலாம். ட்ரிக் நம்பர் 3, த கில் ட்ராப். மக்கள் எப்போவுமே லாஜிக்கலாக திங்க் பண்ண மாட்டாங்க,
அவங்க டெஃபினெட்லி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் எமோஷ்னலாக இருப்பாங்க. ஒரே ஒரு பர்சன்டாச்சு எமோஷ்னல் ஃபீலிங் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அவங்கள கில்ட்டியாக ஃபீல் பண்ண வச்சு அவங்கக்கிட்ட இருக்கிற வேலையை நீங்கள் வாங்கிக்கணும். அது எப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு வண்டி தேவைப்படுதுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட டைரெக்டாக போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவன் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணலாம். அதுவே நீ போய் ஸ்லோவாக, நீ அன்றைக்கி ஒரு 2000 வாங்கினேன் என்கிட்ட, எனக்கு இன்னும் தரல அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்லோ கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அவனை கில்ட்டாக ஃபீல் பண்ண வைங்க. அதுக்கப்புறம் கேளுங்க, எனக்கு வண்டி தரியா, உன்னோட வண்டி கொஞ்சம் வெளியே போகணும், கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் கண்டிப்பாக உங்களுக்கு தருவான். இதை தான் நம்ம கில்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவன் உங்ககிட்ட வந்துட்டு முன்னாடி ஹெல்ப் கேட்டிருக்கான், அந்த ஹெல்ப்பை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவனால் நீங்கள் கேட்ட ஹெல்ப்பை ரிஜெக்ட் பண்ண முடியாது. அண்ட் அடுத்த ட்ரிக்கில் நீங்கள் யாரோட மெமரி வேணால் சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படின்னா, ட்ரிக் நம்பர் 2 பாருங்கள், ஃபால்ஸ் மெமரி பிளான்டிங். இது எப்படின்னா, நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இப்போ வந்துட்டு ஒரு பொய்யை நீங்கள் அப்படியே பொய்யாவே சொல்லிகிட்டே இருந்தால் மற்றவங்களோட மைண்டில் இல்லைன்னா உங்களோட மைண்டில் அது உண்மையாயிடும். நீங்கள் ஒரு விஷயத்த ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லிகிட்டே இருந்தால் அந்த விஷயம் கண்டிப்பாக உண்மையாயிடும். உண்மையாயிடும்னா நீங்கள் அதை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அது பொய்யாவே இருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு சொல்கிறதுனால அது உண்மையாயிடும். நீங்கள் மற்றவங்ககிட்ட எப்படி சொல்லுவீங்க? அவங்க சொன்ன விஷயத்த தான் நீங்களும் சொல்லுவீங்க. நீங்கள் வேணா ஒரு விஷயத்த நினச்சி பாருங்களேன். நீங்கள் வந்துட்டு சாப்பிட்ட விஷயத்தெல்லாம் மறந்துட்டு இருப்பீங்க. அதுவே வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டு வந்துட்டு இல்லைன்னா உங்கள் அம்மா வந்துட்டு நீ சாப்பிட்டடா அப்பயே அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 வாட்டி நீங்கள் நம்ப மாட்டீங்க. பட் அதுவே அவங்க வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோட சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நம்பிடுவீங்க. அண்ட் இந்த மாதிரி விஷயங்க நான் கூட ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ட்ரிக் நம்பர் 1க்காக ரெடியாகுங்க. ட்ரிக் நம்பர் 1, த பவர் ஆஃப் சைலன்ஸ். த லெஸ் யூ ஸ்டே இன் சைலன்ஸ், த மோர் யூர் இன் கண்ட்ரோல் பி. ஏன் பிரெயின் சைக்காலஜியில் எப்போவுமே பவர் இஸ் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் நினைப்பாங்க, யார் ரொம்ப நல்லா பேசுகிறாங்களோ, கான்வர்சேஷனில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்கன்ட்டு. ஆனால் உண்மையான பவர் யார்கிட்ட இருக்குன்னா, யார் சைலண்ட்டாக இருக்காங்களோ, எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் அவங்களோட கண்ட்ரோலை அவங்க இழக்காமல் மாஸ்டர் சைலன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. நாம் அவங்க எவ்வளோதான் கற்றுனாலும் சைலண்ட்டாக இருந்தோம்னா அவங்களுக்கே ஒரு இன்செக்யூரிட்டி வரும், டிஸ்கம்ஃபர்ட் வரும். அப்புறம் வந்துட்டு பேசுகிறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க. ஹியூமன் சைக்காலஜி எப்படின்னா, நம்ம ஆக்வர்டாக இருக்கிறப்போ நிறைய பேச தோணும், நம்ம வந்துட்டு பவர்ஃபுல்லாக இருக்கிறத காட்ட தோணும் நம்ம உள்ளுக்குள்ளே பவர்ஃபுல்லாக இல்லைன்னா. இந்த மாதிரி சைலன்ஸை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்? சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்டில் ஒரு திருடன் இருக்கான், அந்த திருடன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா, அவங்களோட வாயிலேருந்து உண்மை வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறீங்க. ஆனால் அவங்க எப்போவுமே உண்மையை சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டால், பிரதர் நீ வந்துட்டு ஏதாச்சும் பொருள் எடுத்தியா அப்படின்ட்டு கேட்டால் அவங்க கண்டிப்பாக அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு இவன் பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், எல்லோரும் சைலண்ட்டாக இருங்க அப்படின்ட்டு அவனையே பார்த்துட்டே இருந்தால் எல்லா உண்மையுமே வெளியே வந்துடும். அவன் வந்துட்டு ரொம்ப நர்வஸ் ஆகி அவனுக்கு அவனே உண்மையை சொல்லிவிடுவான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு யார்கிட்டயாச்சும் டிஸ்கவுண்ட் வேணும்னா நீங்கள் டைரெக்டாக ஒரு 30% டிஸ்கவுண்ட் தாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க ரிஜெக்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் டெஃபினட்டாக 30% டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க இல்லையா அப்படின்ட்டு கேளுங்க. அதுக்கப்புறம் சடனாக குவாய்ட் ஆகிடுங்க. இந்த ட்ரிக் எந்த மாதிரி யூஸ் ஆகும்னா, சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக் இது. நீங்கள் அதே மாதிரி சைலன்ஸை மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த சேல்ஸ்மேன் என்ன பண்ணுவான்னா, இந்த டீலை இங்கேயே க்ளோஸ் பண்ணுறதுக்கு சொல்லிவிடுவான். இப்போது யாராச்சும் ஒரு ஃப்ரெண்ட்ஸோ எனிமீஸோ உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த மாதிரி டைமில் சைலண்ட்டாக இருங்க. சைலண்ட்டாக இருந்துட்டு அவங்களோட கண்ணை நேர பாருங்கள், ஒரு லைட்டாக ஒரு வில்லத்தனமான ஸ்மைலை கொடுங்க. அண்ட் இந்த டைமில் என்ன ஆகும்னா, அவங்களுக்குள்ள அவங்களே செல்ஃப் டவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப வீக்கான மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் யார்கிட்டயாச்சும் ஷோ ஆஃப் பண்ணணுன்னா அந்த மேட்டரை பற்றி அவங்கக்கிட்ட ரொம்ப குறைவாக பேசுங்க. உங்கள் கண்ணில் அந்த விஷயம் என்னோடது, என்னை சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடை மெயின்டைன் பண்ணுங்கள். எனிவே, நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம டெய்லி இந்த மாதிரி விஷயத்தை கொஞ்சமாக பேசி நிறைய தெரிஞ்சுப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.